ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜென்குரோட ஆசிரமத்தில் நிறைய சீடர்கள் இருப்பாங்க. நிறைய குருகுலம் தானே, நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஜென்குரு அவரோட பாடம் நடத்த வர்றார். வரும்போது ஒரு சீடன் கேட்குறாரு, குருவே எனக்கு இப்போ தான் வாழ் பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நான் அதோட குதிரை பயிற்சியும் எனக்கு கற்றுக் கொடுத்துருங்க. பால் பயிற்சி கற்றுட்ருக்கேன், ப்ளஸ் எனக்கு அதோட குதிரை பயிற்சியை சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த சீடன் கேட்குறார். சீடன் கேட்டோடனே குரு பார்க்குறார், அவரை உத்து பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறாரு சீடனை கூப்பிட்டு, இப்போ நீ வலது கண்ணால் இடது பக்கத்தில் இருக்கிற மரக்கிளையில் இருக்க புறாவை பார்க்கணும். இடது கண்ணால் வலது பக்கத்தில் இருக்கிற இந்த கிளையில் உட்காந்துருக்க பருந்தை பார்க்கணும். ஒரே டயத்தில் ரெண்டு கண்ணையும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டானதை பார்க்கணும். இந்த பக்கமும் புறாவை பார்க்கணும், இந்த பக்கம் பருந்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சீடனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன குருவே, நீங்கள் எப்படி அதை எப்படி பார்க்க முடியும்? அட்ட டயத்தில் ரெண்டு என்னால் பார்க்க முடியுமா? முடியாதில்ல, இது உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோவம் வருது சீடனுக்கு. அதே மாதிரி தான் நீ கேட்குற விஷயமும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு வேட்டைக்காரரு வேட்டையாட போகும்போது ரெண்டு முயலை பிடிக்க போகிறாருன்னா, அட்ட டயத்தில் ரெண்டு முயலையும் அவரால் பிடிக்க முடியும்னா முடியாது. ஏதாவது ஒன்றை தானே பிடிக்க முடியும், ரெண்டு முயலையும் சேர்ந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சீடன் ஆமாம் குருவே, என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்றார். உடனே இன்னொரு சீடன் டக்குன்னு எழுந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குருவே எனக்கு ரொம்ப கோவம் வருது பாருங்கள், போன வாரத்தில் என் ஃப்ரெண்டோட மண்டையை வேற உடைச்சிட்டேன். எனக்கு பார்க்குற பொருளெல்லாம் உடைக்கிறேன் நான். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. கோவத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இன்னொரு சீடை எதிர்த்து கேட்குறார். உடனே குரு சொல்கிறாரு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ அவ்வளோ பெரிய கோவக்காரனா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாரு சீடன். உடனே பக்கத்தில் ஒரு பெரிய குச்சி இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான குச்சி. அதை எடுத்து சீடன் கையில் கொடுத்து, என்னை அடி, உனக்கு கோவம் என்னை அடி அப்படின்றார். உன் கோவத்தெல்லாம் என் மேலே காமி அப்படிங்கிறார். உடனே சீடன் பார்க்குறான், அது எப்படி நினச்ச உடனேலாம் அடிக்க முடியும்? அப்படிலாம் கோவம் வராதில்ல, எனக்கு இப்போ உடனேலாம் எனக்கு செய்ய முடியாது, உங்களெல்லாம் அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இல்லை எனக்கு கோவம் தானே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சீடன். அப்போ குரு சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் பிறக்கிறப்பாரு, அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறப்பாரு, அப்போ உனக்கு கோவம் இருந்துச்சா? இல்லை. ஏன்னா பச்சை குழந்தை பிறக்கும்போதே கோவத்தோட யாராவது பிறப்பாங்களா? அப்பா உனக்கு கோவம் இல்லை. உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா, இப்படி தான் கோவப்படணும், இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. நீ நினைக்கிற நேரத்தில் கோவப்பட முடியுதா? அதுவும் இல்லை. இப்போ குருவை அடினா அவனுக்கு அடிக்க முடியல, கோபம் வந்தால் தான் அவருக்கு அடிக்க முடியுது. அப்போ கோபம் கூட நீ நினச்ச நேரத்தில் வரமாட்டேங்குது, அப்படி தானே? அப்போ உனக்கு பிறவியிலேயே அந்த கோபன்றது இல்லை. நீ நினச்சாலும் அது உடனே டக்குன்னு வரமாட்டேங்குது. அப்போ அது நீயா உண்டு பண்ணுற அந்த பிரச்சனையை, கோபத்தை நீயா உண்டு பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். உடனே சீடனுக்கு அப்புறம் தான் அவருக்கு புத்தி வருது. ஆமாம் குருவே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதாவது கோவன்றது நம்மளாக வர வச்சுக்கிறது. மெயினாக மனுஷனுக்கு எப்படி கோவம் வருதுன்றீங்க, அவனோட இயலாமையில் தான் கோபமே வரும். ஒரு விஷயம் செய்ய முடியல, நம்மளால் முடியலையே, நமக்கு அது செய்ய வரலையே அப்படின்ற போது அது ரொம்ப கோபமாக மாறும். மற்றபடி மனுஷன் பிறக்கும்போது யாரும் கோபத்தோட பிறக்கிறதே கிடையாது, அப்படி தானே? அதனால் குரு சொன்னால் அவனுக்கு புரியுது. அது மாதிரி கோவப்பட்டாலுமே பிரெயின் நமக்கு ஒர்க்காகவே இருக்காது. அது முட்டாள்தனமால தான் நம்ம செய்வோம். கோவப்பட்டாலே நமக்கு ஒரு பிரெயினோட ஒரு கோவத்தை காமிக்க முடியாது. அந்த கோவத்தினால நிறைய இழப்புகள் வரும், நிறைய வலி இழப்புகள் தான் வரும் மனுஷனுக்கு. அதனால் கோவன்றதே படக்கூடாது. எல்லாம் நம்மளால் முடியும், தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா கோவம் வராது, அப்படி தானே? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.